எல்லாருக்கும் வணக்கம். இது ராகப்பிரியா சேனல். இன்றைக்கி ராகப்பிரியா சேனலில் நெய்களி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்குறோம். நெய்களி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். வாங்க நெய்களி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு 250 கிராம், வெல்லம் 150 கிராம், மோர் 300 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் மோரை ஆட் பண்ணிக்கோங்க. மோரோட வெல்லத்தை ஆட் பண்ணுங்க. நான் சொன்ன அளவு வெல்லம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா மோரோட கரையட்டும். இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் தான் ஆட் பண்ணோம், ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய்களி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணி செய்வோம். உடனே ஒரேடியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கின உடனே நம்ம கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு போட்ட உடனே பாருங்கள் கொதி எப்படி மேலே வருது. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா வேகும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நெய்களி வந்து டோட்டலாகவே 10 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து நம்ம களி கலாற கொம்பு எடுத்து நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். களி கலாரும் போது கட்டி இல்லாமல் கலாரணும், அதுதான் விஷயம். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா உடச்சிட்டு நல்லா கிண்டினீங்கன்னா சரியாக வந்துடும். நெய்களி வந்து ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அதை விட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமமாக ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். அது 10 மினிட் மாவு கொட்டினோடனே 10 மினிட்ஸ் வெந்துடும். நம்ம கிண்டுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் சரியாக போயிடும். கட்டி இல்லாமல் கலரிட்டா சரியாக போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து களி வந்து கிண்டும் போது ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சுட்டு கிண்டுவாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா ஸ்டவ் ஆனில் தான் இருக்கும், அதாவது லோ ஃப்ளேமில் இருக்கும். அப்படியே தான் கிண்டுவாங்க. அப்போ தான் வந்து அந்த சூட்டுக்கே வந்து நல்லா வந்து களி சீக்கிரமாக உடஞ்சி அந்த உருண்டை பதத்துக்கு வரும். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி செய்யலாம்.
இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து கிண்ணத்தில் ஒட்டாமல் தான் வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடியிலலாம் எதுவும் பிடிக்கல. ரிமைண்டராக இருக்கிற நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா நெய்யும் இப்போ ரிமைண்டராக இருக்கிற எல்லா நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டலாம். கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிட்டுனா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் அந்த ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிட்டிங்கன்னா, கிண்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. கிண்டிட்டோம். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதை இப்போ எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்யணும். கையில் வந்து கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை மேலே எடுத்து வச்சிருக்க களியோட மேலே வந்து தொட்டுக்குங்க. அப்புறம் கிண்ணத்தை வந்து ரொட்டேட் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணி மூவ் பண்ணி இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரவுண்ட் ஷேப் வந்துடும். நீங்கள் வந்து கையில் பண்ணணும், சூடாக இருக்கும், கை பற்றிக்கும், அதெல்லாம் வேண்டாம். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாவே அது அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதுக்கு மேலே சும்மா ஒரு லைட்டாக சும்மா வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நெய்க்களி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, செம்மையாக இருக்கும். இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மாதத்துக்கு 2 முறையாவது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நெய்க்களி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சப்போ எவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, உங்கள் வீட்லேயும் நீங்களும் உங்கள் வீட்டில் மெம்பர்ஸும் எவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெய்க்களியை செய்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.